கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 43 சிவ புண்ணிய கதைகள். காசிப முனிவர் அரசகுமாரியை நோக்கி சிவ புண்ணிய மகிமையை பற்றி விளக்கும் மற்றொரு கதையை சொல்லத் தொடங்கினார். வேதாரண்யம் என்னும் நகரத்தில் போகாங்கன் என்னும் அரசன் அரசாட்சி செய்து வந்தான். அவன் பிறரை துன்புறுத்துவதிலேயே நாட்டமுடைய மகா பாவியாக இருந்து வந்தான். அவன் காலவசத்தால் உயிர் துறந்தபோது யம தூதர்கள் கால பாசத்தால் அவனை கட்டியிழுத்து கொண்டு போய் அவனை கொடிய நரகத்தில் தள்ளி ஆத்திரப்பெருக்கோடு அடித்து நொறுக்கினார்கள். அப்போது அங்கே வந்த சிவகணங்கள் அந்த அரசனை அழகிய விமானத்தில் ஏற்றியமர்த்தி கொண்டு அவனை சிவலோகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அச்சிவகணங்களை அணுகிய யம தூதர்கள் அவர்களை நோக்கி மிகுந்த பயபக்தியோடு, இவன்தான் மகா பாவியாயிற்றே, இவனை எதற்காக நீங்கள் கைலாசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சிவகணங்கள், யம தூதர்களே, இவனுடைய மகனான கனகன் தன்னுடைய சிறு பிள்ளை பிரளயத்தில் மணலால் ஒரு சிவலிங்கத்தை செய்து விளையாடினான். அவன் செய்துள்ள அந்த புண்ணியத்தின் மகிமையால் அவனுடைய தந்தையாகிய இவனுக்கும் கொடிய நரகத்திலிருந்து விடுபட்டு கைலாசத்தை அடையும் பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று கூறினார். அதை கேட்டதும் யம தூதர்கள் மறுபேச்சு பேசாமல் மௌனமாகவே அங்கிருந்து தங்கள் இருப்பிடம் நோக்கி திரும்பிச் சென்று விட்டார்கள். ஆகையால் சகல பாபங்களையும் நாசம் செய்யக்கூடிய சிவ புண்ணியம் தன் மகனால் அவனறியாமலேயே செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட அது அவனுடைய தந்தையை சிவ பதவியில் சேர்க்க காரணமாக அமைந்துவிட்டது. அறியாமையால் செய்த சிவ புண்ணியத்திற்கே இத்தகைய வலிமை என்றால், ஒரு பிள்ளையானவன் நன்கு அறிந்த நிலையிலேயே சிவ புண்ணியத்தை செய்தால் அதனால் அவனுடைய பெற்றோர் அடையக்கூடிய நற்கதையை பற்றி எவரால்தான் உண்மையில் அறிந்து கொள்ள முடியும்? இவ்வாறு காசிப முனிவர் கூறி முடித்ததும் சிறந்த தவசீலரான ஜமத்கனி முனிவர் சிவ புண்ணியத்தை பற்றி விளக்கும் மற்றொரு கதையையும் கூறலானார். சந்திரபுரம் என்னும் நகரத்தில் விசுத்தன் என்ற புத்திசாலித்தனம் நிரம்பிய மந்திரி ஒருவன் இருந்தான். அவனுக்கு வீரதீரம் மிகுந்த 3 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களில் துராசாரன், துர்க்குணன் என்ற 2 பிள்ளைகளும் தீய மார்க்கத்தில் மனதை செலுத்துபவர்களாகவும் மகா பாவிகளாகவும் இருந்து வந்தார்கள். அதனால் புத்திசாலியான அந்த மந்திரி தன் வீட்டிற்கு வெளியே மற்றொரு வீட்டை தனியாக கட்டி அதில் அப்பிள்ளைகள் இருவரையும் தங்கி வசித்து வரும்படியாகச் செய்தான். அதனால் மனம் வருந்திய அப்பிள்ளைகள் அந்த வீட்டிலிருந்து வெளியேறிச் சென்று வழியிலுள்ள கிராமங்களில் திருடச் சென்றார்கள். அப்போது நடுப்பகல் நேரமாக இருந்ததால் கடுமையான வெயில் காய்ந்து கொண்டிருந்தது. அந்த வெயிலின் வெப்பத்தை தாங்க மாட்டாமல் பசியால் வாடி வருந்திய அவ்விருவரும் அங்கே கட்டுச்சோற்றை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்த அந்தணன் ஒருவனை கண்டார்கள். உடனே அவர்கள் அந்த பிராமணனை தங்கள் கைகளினால் ஓங்கி அடித்துவிட்டு அவனிடமிருந்த கட்டுச்சோற்றை பிடுங்கிக் கொண்டு தூரத்தில் சென்று அதை பிரித்து பார்த்தார்கள். அந்த பொட்டலத்தினுள் ஒரு சுண்ணாம்பு கல்லும் ஒரு அப்பமும் இருப்பதைக் கண்டு அவர்கள் அந்த சுண்ணாம்பு கல்லை தூக்கி எறிந்துவிட்டு
அப்பத்தை தின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த பிராமணனை ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு தம் வழியே சென்றார்கள். அவர்கள் செய்து வந்த திருட்டுத்தனங்களைப் பற்றி கேள்விப்பட்ட அரசன் கோபம் கொண்டு அவர்களுடைய தலைகளை துண்டித்து விடும்படி தன் சேவகர்களுக்கு கட்டளையிட்டான். அவ்வாறே அவ்விருவரின் தலைகளும் வெட்டப்பட்டதும் யம தூதர்கள் அவனை தங்கள் கால பாசத்தால் கட்டியிழுத்து கொண்டு போய் யமனின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். உடனே யமன் சித்திரகுப்தனை நோக்கி, சித்திரகுப்தனே, இவர்கள் ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறார்களா என்று விசாரித்தான். சித்திரகுப்தனும் அவர்களுடைய பாவ புண்ணியங்களை நன்கு பரிசோதித்து பார்த்துவிட்டு, தலைவரே, இந்த பாவிகள் இருவரும் செய்துள்ள புண்ணியம் எதுவுமே இல்லை. ஆனால் இவர்களால் வீசி எறியப்பட்ட சுண்ணாம்பு கல்லானது அங்குள்ள விஸ்வநாத கடவுளின் ஆலயத்தை கட்டுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த புண்ணியத்தின் மகிமையால்தான் இவர்கள் தாங்கள் இதுகாலும் செய்திருந்த பாவங்களிலிருந்து அறவே விடுபட்டு விட்டார்கள் என்று கூறினான். அதே சமயத்தில் கைலாசபதியின் சிவகண தூதர்கள் 100 தூண்களால் அமைக்கப்பட்ட பொன் விமானத்தில் ஏறிக்கொண்டு அங்கே வந்தார்கள். அவர்களை கண்டவுடன் யமதர்மராஜன் அத்தூதர்களை வணங்கி, சிவகணங்களே, அறியாமையினால் நான் செய்துள்ள தவறுகளை பொறுத்தருள வேண்டும். என்னுடைய தூதர்கள் இவர்களுடைய புண்ணிய மகிமையை அறிந்து கொள்ளவில்லை என்று கூறினான். சிவகணங்களும் யமனுக்கு மன்னிப்பை அளித்துவிட்டு அந்த மாதிரி குமாரர்களை விமானத்தில் ஏற்றி வைத்து கொண்டு மகாதேவனின் சந்நிதிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். ஆகையால் சிவ புண்ணியத்தின் மகிமையை யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாது. அதன் மகிமையை அந்த பரமசிவன் ஒருவன்தான் அறிவார்.